ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை உங்க மனக்கண்ணுல கொண்டு வாங்க. எளிமையான ஒரு காவி உடை, கையில ஒரு மூங்கில் தடி, கழுத்துல ருத்ராட்ச மாலை. ஆனா அந்த முகத்துல மட்டும் சூரியனை மிஞ்சுற அளவுக்கு ஒரு தேஜஸ். 100 வருஷங்களுக்கு மேல இந்த மண்ணுல ஒரு மனுஷ ரூபத்துல வாழ்ந்த தெய்வம். அவர்தான் நம்ம காஞ்சி மகா பெரியவா. அவரை பார்த்தாலே ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த தெளிவு, அந்த அசாத்தியமான ஆரோக்கியம், அந்த 100 வயசுலயும் குறையாத சுறுசுறுப்பு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்தாலே பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். ஆனா பெரியவா எந்த பெரிய மருத்துவ வசதியும் இல்லாம இயற்கை முறையிலேயே தன் உடம்ப எப்படி ஒரு ஆலயம் மாதிரி பாத்துக்காத்தாரு. அவர் சொன்ன ஆரோக்கிய ரகசியங்கள் வெறும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. மகாபெரிவா காலடி பட்ட இடம் எல்லாம் ஆரோக்கியம் பெருகுன அந்த அதிசய கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு முறை காஞ்சி மடத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர் மகா பெரியவாளை பார்க்க வந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த டாக்டர் ஒரு கேள்வி கேட்டாரு. பெரியவா, மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன சாப்பிடணும்? எதை சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம்? பெரியவா ஒரு நிமிஷம் அமைதியா கேட்டுட்டு அந்த டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. டாக்டர், உங்ககிட்ட வர பேஷண்ட் கிட்ட பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கன்னு என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம்? டைம் ஆயிடுச்சுன்னா பசிக்குதோ இல்லையோ, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு உள்ள தள்ளுறோம். பெரியவா சொன்னாரு, வயிறுங்கிறது ஒரு இயந்திரம் மாதிரி, அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். காலையில சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேளை உணவை போட்டா அது உடம்புக்குள்ளேயே அழுகி விஷமா மாறிடும். பெரியவா தன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச ஒரு விஷயம் ஏகாதசி விரதம் மற்றும் உபவாசம். அவர் அடிக்கடி சொல்ற ரகசியம் இதுதான். பசித்து புசி. உங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் தானாகவே வெளியே தள்ள இயற்கை கொடுத்த மருந்து தான் அந்த பசி. இதை மட்டும் நம்ம சரியா கடைபிடிச்சா முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல் செலவு நமக்கு மிச்சம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த மகாதெய்வம் பாரதம் முழுக்க நடந்தே போகுது. கால்கள்ல செருப்பு கிடையாது. வெயில், மழை, பனி எதுவா இருந்தாலும் அந்த நடைப்பயணம் நிற்கவே இல்லை. 80 வயசு 90 வயசுலயும் அவர் எப்படி அவ்வளவு வேகமா நடந்தாரு? ஒரு முறை ஒரு சீடர் கேட்டாரு, பெரியவா, உங்களுக்கு கால் வலிக்காதா? கார்லயோ இல்ல பல்லக்கிலயோ வரலாமே அப்படின்னு. பெரியவா சொன்ன பதில் என்ன தெரியுமா? தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது நதி, நின்னுட்டா அது குட்டை, குட்டையில தான் சாக்கடை சேரும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தமும். அது ஓடிக்கிட்டே இருக்கணும்னா கால்கள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு மாடி ஏறுறதுக்கு கூட லிஃப்ட் தேடுறோம். ஆனா பெரியவா சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, உழைப்பும் நடைப்பயிற்சியும் தான் உடம்புக்கு தர உராய்வு. அந்த உராய்வு இருந்தாதான் உறுப்புகள் தேயாம இருக்கும். தினமும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்கும்போது உங்க இதயம் மட்டும் இல்ல, உங்க நுரையீரலும் புத்துயிர் பெறும். எந்த ஜிம்முக்கும் போகாமலேயே ஆரோக்கியமா இருக்க பெரியவா காட்டின எளிமையான வழி இந்த நடைப்பயணம். பெரியவா அடிக்கடி சொல்ற இன்னொரு விஷயம், வியாதி உடம்புல இல்ல, மனசுலதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுற ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் தீர்வு பெரியவா கிட்ட அப்பவே இருந்தது. பெரியவா அவ்வளவு பிஸியா இருந்தாலும் அடிக்கடி மௌன விரதம் இருப்பாரு. ஏன் தெரியுமா? அதிகமா பேசும்போது நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி ரொம்ப வீணாகுதுன்னு அவர் சொல்லுவாரு. எப்போ நாம மௌனமா இருக்கோமோ அப்போ நம்ம மனசு அமைதியாகும். மனசு அமைதியானா உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் தானா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு முறை ஒரு பக்தர் மன உளைச்சலால உடம்பு சரியில்லாம வந்தப்போ பெரியவா அவருக்கு எந்த மருந்தும் தரல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மௌனமா இரு, அந்த காமாட்சியை தியானம் பண்ணு அப்படின்னாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த மன அமைதி அவரோட பிளட் பிரஷரை குறைச்சு அவரை முழு ஆரோக்கியமான மனுஷனா மாத்துச்சு. அமைதிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய மருந்துன்னு பெரியவா வாழ்ந்து காட்டினாரு. எப்போதும் சொல்ற மாதிரி மகா பெரியவா காட்டின வழி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் உடம்ப வருத்தி நடங்க, மனச மௌனத்தாலையும் தியானத்தாலையும் அமைதியா வச்சுக்கோங்க. 100 வருஷங்கள் ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம எப்படி வாழ முடியும்னு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டின அந்த மகானோட வார்த்தைகளை நம்ம இன்னையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். மகா பெரியவாளோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த ஆரோக்கிய ரகசியங்களை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.